அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நாம் செவ்வாய் லக்கணத்தில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்தால் என்னென்ன பலன்கள், அதற்கு என்னென்ன ஆன்மீக பரிகாரங்கள் என்பதை பற்றி வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் அதற்கு என்ன பலன்கள், அதற்கு என்ன ஆன்மீக பரிகாரங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது நாம் கடந்த பிறவியில் செய்த புண்ணியங்களின் பலனை இந்த பிறவியில் அனுபவிப்பதை குறிக்கும். இங்கே நெருப்பு கிரகமான செவ்வாய் அமரும்போது அது ஒருவருக்கு அதிக அறிவு கூர்மையையும் எதையும் சட்டென்று கிரகித்து கொள்ளும் ஆற்றலையும் கொடுக்கும். ஆனால் அதே சமயம் இந்த இடத்தில் செவ்வாய் இருக்கிறது புத்திர தோஷம் என்னும் சில இடங்களில் சொல்லப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் ரொம்பவே கோபக்காரர்களாகவும் பிடிவாத குணம் உள்ளவர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு தனித்துவமான வீரமும் நிர்வாக திறமையும் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் இடத்து செவ்வாய் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் அல்லது சூதாட்டம் போன்ற ரிஸ்கான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிற செவ்வாய், அதாவது 5இல் செவ்வாய் உங்களை ஆசை காட்டி பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு. இவர்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு புதிராக தோன்றினாலும் அதில் ஒரு தீர்க்கமான நோக்கம் இருக்கும். அதே சமயம் இவர்களது மனதில் எழும் தேவையற்ற சந்தேகங்கள் இவர்களது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம். பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைப்பதில் சட்ட ரீதியான சிக்கல்கள் வரக்கூடும். என்றாலும் தனது சுய முயற்சியால் பெரும் சொத்துக்களை சேர்க்கும் வல்லமை இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு உண்டு. இவர்களது புத்தி கூர்மை பல நேரங்களில் பிறரை ஆச்சரியப்பட வைக்கும். ஆனால் அந்த அறிவை சரியான வழியில் பயன்படுத்தவில்லை என்றால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். இந்த செவ்வாயின் வீரியத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு மகா ராஜயோகமாக மாற்றணும்னா நீங்கள் சில சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரங்களை செய்யணும். முதலில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் குலதெய்வ அருளை தடுக்க முயற்சி செய்யும். அதனால் மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய்
அபிஷேகம் செய்வது ரொம்பவே அவசியம். அடுத்ததா, குழந்தை பேரில் தடை இருக்கிறவங்க அல்லது பிள்ளைகளால் நிம்மதி இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் சஷ்டி கவசம் கூறுவது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக அமையும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் பூர்வ புண்ணிய தோஷங்களை வேரோடு அறுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் வேல் வழிபாடு செய்வது இவர்களுக்கு அசாத்தியமான மன உறுதியை கொடுக்கும். ஒரு சிறிய செம்பு வேலை வீட்டில் வைத்து அதற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்கள் குலதெய்வத்தின் அருளை துரிதப்படுத்தும். மேலும் பாம்புகள் வசிக்கும் புற்று உள்ள இடங்களுக்கு சென்று விளக்கேற்றுவது உங்கள் வம்சத்தில் உள்ள நாகதோஷங்களை நீக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கைப்பிடி துவரையை சிவப்பு நிற துணியில் கட்டி வைப்பதும் செவ்வாய்க்கிழமை தோறும் அதை தொட்டு வணங்குவதும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தவிர்க்கும். நண்பர்களே, நீங்கள் ஓம் சரவணபவாய நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது உங்கள் சந்ததியினருக்கு ஒரு சிறப்பு. மேலும் அது உங்கள் சந்ததியினருக்கு பாதுகாப்பாகவும் அமையும். நண்பர்களே, நீங்கள் இரத்த தானம் செய்வது உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் உக்கிரத்தை தணித்து உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும் என்பது ஐயமில்லை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். 5ஆம் இடத்து செவ்வாயின் பலனை அறிய உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு எந்த இடத்தில், அதாவது லக்கண ரீதியாக எந்த இடத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். வாழ்க வளமுடன்.